நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்ற துழாய் முடி நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மாள், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மாள், போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாயருங்களமே, ஆற்ற அனந்தலுடையாயருங்களமே, ஆற்ற அனந்தலுடையாயருங்களமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய், தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 10. நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள், கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். கண்ணன் என்கிற பெயரை கேட்ட அளவிலேயே ஆயர்பாடியிலே இருக்கிற பெண்கள் எல்லோருக்கும் ஆசை மிகுந்து அது மோகமாக மாறிவிடுமாம். இந்த பெண்களின் பெயரை கேட்ட அளவிலேயே கண்ணனுக்கும் காதல் ஏற்பட்டு விடுமாம். இது அங்கிருப்பவர்களுடைய நம்பிக்கை. நாம் நினைப்பது போல சிற்றின்ப காதல் அல்ல, அது பேரின்ப காதல். மணிக்கதவும் திறக்காததால் உள்ளே இருக்கும் தன்னுடைய தோழி நேற்று கண்ணனோடு கதவடைத்து தான் மட்டும் அந்த பேரின்பத்தை அனுபவித்திருக்கிறாள் என்று கொண்டு இந்த பாடல் பாடப்பட்டிருப்பதால் தான் ஆண்டாள் நோற்று சுவர்க்கம் என்றும் நாற்றத் துழாய் முடி நாராயணன் என்றும் நமக்கு பறை தரும் புண்ணியன் என்றெல்லாம் கூறுகிறாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற, நோற்று சுவர்க்கம் என்று இந்த வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் காணுகிற பொருள் வேறு. சமய நெறியிலே நின்று பார்த்தால் சென்ற பிறவியில் நீ கண்ணனை நோக்கி செய்த நோன்பின் பயனாகத்தான் இப்பிறவியில் அவனை எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் துய்த்து வருகிறாய். இறைவனை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு நாம் பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் சமயம், அந்த சமயத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. பொழுது புலர்ந்த பின்னரும் கூட
நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீயா நோன்பு நோற்று கண்ணனோடு கலந்து இன்பத்தினை, அந்த பேரின்பத்தினை, இறை இன்பத்தினை துய்க்கப் போகிறாய்? அனைவரும் ஒன்று சேர்ந்து நோன்பிருந்து அதன் பயனாக கண்ணனை கலப்போம் என்று கூறினவள் நீ. ஆனால் தனியாக நோற்று இன்பம் துய்க்கின்றாயா என்ற முப்பொருள் தரும்படி இந்த பாடலை பொருள் பொருந்த பாடியிருக்கிறாள். நாற்ற துழாய்முடி, துளசிக்கென்ற சிறப்பு என்னவாக இருக்க முடியும்? மற்ற பூச்செடிகளெல்லாம் பூக்கும் காலத்தில் மட்டும் மலரும், மனம் வீசும், அந்த பூக்கள் மட்டும் மனம் வீசும். ஆனால் துளசியோ பிறக்கும் போதே வாசனையுடன் தான் பிறக்கிறது. மற்ற செடிகளில் உள்ளது போல பூக்கள் மட்டுமே இங்கு மணப்பதில்லை. துளசியில் எல்லா உறுப்புகளும் மணப்பதோடு அது இருந்த வேரடி மண்ணும் கூட மணக்கிறது. அதனால்தான் வாராயிர முலையாள் இவள் வானோர் தலைமகளாம், சீராயின் தெய்வ நன நோய் இது தெய்வத் தன்னன் துழாய், தாராயினும் தழையாயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண்ணாயினும் கொண்டு வீசுவினோ என்கிறார் நம்மாழ்வார். துளசி பகவானுக்கு மட்டுமே உரியது. வேறு எந்த தெய்வத்திற்கும் இதை சாற்றுவதில்லை. ஒருமுறை அர்ச்சனை செய்த பூக்களை மறுமுறை அர்ச்சனை செய்வது நம்முடைய பழக்கம் அல்ல. ஆனால் துளசியை கொண்டு ஒருமுறை அர்ச்சனை செய்யலாம், மறுமுறையும் அர்ச்சனை செய்யலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த துளசி மாலையை சூடித்தானே ஆண்டாள் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆயினாள். இத்தகைய பெருமைகளெல்லாம் வெளிப்படும்படிதான் நாற்ற துழாய்முடி என்று சிறப்பிக்கிறாள். தேற்றமாய் வந்து, தேற்றம் என்றால் என்ன? தெளிவு. அறிவு தெளிவோடு வந்து கதவு திறக்க வேண்டும். எதற்காக? பாவை நோன்பு நோற்பதற்காக. முழுமையோடு மனதோடு அந்த இறை சிந்தனையிலே கலப்பதற்காக. தூக்க கலக்கத்திலே வந்து கதவு திறக்கக்கூடாது. மேலும் தூக்கத்தின் போது விலகிய ஆடைகளையெல்லாம் சரி செய்து கொண்ட பிறகே திறக்க வேண்டும் என்ற பொருளையும் இது உணர்த்துகிறது. இவ்வாறு தமிழர் பண்பாட்டோடு பக்தியினுடைய அடிப்படையையும் தெரிவிப்பதாக இந்த பாடல் நயத்தோடு அமைந்திருக்கிறது.